12th கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ இன்ஜினியரிங் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 30 காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகக்கூடிய காலேஜ் எது அப்படின்றது உங்களுக்கு ஐடியா இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து ஃபில் ஆகக்கூடிய காலேஜ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஇஜி கேம்பஸ். அந்த சிஇஜி கேம்பஸோட பிசி கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 199. ஸோ நெக்ஸ்ட் பொசிஷன்ல யாரு எந்த காலேஜ் க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோட பிசி கட் ஆஃப் வந்து 198. தேர்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ் க்ளோஸ் ஆகுது. அதோட கட் ஆஃப் பிசி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 197.5. ஸோ ஃபோர்த் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என், இவங்களோட பிசி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 197.5. நெக்ஸ்ட் வந்து சிஐடி கோவை, அதோட பிசி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 196ல க்ளோஸ் ஆகுது. ஸோ சிக்ஸ்த் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜிசிடி, அவங்களோட கட் ஆஃப் வந்து 194.5 பிசி கட் ஆஃப். பொசிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா மதுரை தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்காங்க. ஸோ அவங்களோட பிசி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 193ல க்ளோஸ் ஆயிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அவங்களோட பிசி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 192ல இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 9th பொசிஷன்ல இருக்காங்க. அவங்களோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 191 பிசி கட் ஆஃப். ஸோ 10th பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், ஸோ அவங்களோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 191. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா, அவங்களோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 190. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அழகப்பா கவர்மெண்ட் காலேஜ் காரைக்குடி, ஸோ இவங்களோட கட் ஆஃப் பிசி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 189. ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிசி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நெல்லை, இவங்களோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 188. 14th பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ஸோ இவங்களோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 188. ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர், ஸோ அவங்களோட கட் ஆஃப் வந்து 188. 16th பொசிஷன்ல வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எஸ்பிசிஇ சென்னை, இவங்களோட பிசி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 188. நெக்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கேபிஆர் கோயம்புத்தூர், ஸோ அவங்களோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 186.5. 18th பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கற்பகம் இருக்காங்க, அவங்களோட பிசி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 185.5. 19th பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிஇ ஈரோடு, அவங்களோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 184.5. நெக்ஸ்ட் 20th பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லயோலா ஐகாம் இருக்காங்க, ஸோ அவங்களோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 184.5. நெக்ஸ்ட் 21 பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆர்ஐடி சென்னை இருக்காங்க, இவங்களோட பிசி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 184. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே 22nd பிளேஸ்ல இருக்காங்க, இவங்களோட பிசி கட் ஆஃப் 184. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னாரி, ஸோ 23rd பிளேஸ்ல இருக்காங்க, இவங்களோட பிசி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 184. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், ஸோ இவங்களோட பிசி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 182.5. 25th பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் மதுரை இருக்காங்க, ஸோ இவங்களோட பிசி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 182.5. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிஇ பர்கூர் கவர்மெண்ட் காலேஜ் பர்கூர் வந்து பார்த்தீங்கன்னா 181.5ல இருக்காங்க கட் ஆஃப். நெக்ஸ்ட் வந்து எஸ்கேசிடி 27th பிளேஸ்ல இருக்காங்க, ஸ்ரீகிருஷ்ணாவோட செகண்ட் காலேஜ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 181.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 28th பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ராம், பிசி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 181ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 29th பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், ஸோ இவங்களோட பிசி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 180.5. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், அவங்களோட பிசி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 180. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 30 காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180க்கு மேலே பிசி கட் ஆஃப் க்ளோஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து பிசி கேட்டகரியில் இருக்கீங்க, உங்களுக்கு 180 கட் ஆஃப் மேலே வரும் அப்படின்னா ஸோ இந்த காலேஜஸ் எல்லாமே நீங்கள் ஆப்ஷனில் வைக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லெவலுக்கு மேலே கட் ஆஃப் வந்து ஹையாக கூட சில காலேஜஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக அந்த காலேஜில் போய் பிளேஸ்மெண்ட் செக் பண்ணிவிட்டு சாய்ஸ் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.